ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழா தமிழா ரியாலிட்டி ஷோ உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீயா நானா மாதிரி தமிழா தமிழா ஜீ தமிழ் அந்த ஒரு ஷோ போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஆவுடையப்பன் அவர் தான் வந்து ஆங்கர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் வந்து ரீசெண்டாக நடந்த அந்த ஷோவில் நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் அப்புறம் ஆரி சார்து இன்னொன்று நான் சொல்லியிருப்பேன் கலைஞர் டிவியில், அதுவும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த டிபேட் ஷோஸ் எல்லாம் நான் நீயா நானா கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணுவேன் ரெகுலராக அப்படின்னும்போது, இந்த வாரம் வந்து அந்த ஷோவில் வந்து நடந்த ஒரு கண்டென்ட் தான். அது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்கிறத விட சீஃப் கெஸ்ட்டே கண்டென்ட்டாக மாறின விஷயம் தான். அது என்னப்பா சீஃப் கெஸ்ட்டே கண்டென்ட்டா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு டாபிக் எடுத்து வச்சாங்கன்னா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் சொல்கிறதுக்கோ சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுவாங்க. அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வரவங்களோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அந்த ஷோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்னு தெரிஞ்சு தான் அந்த ஷோக்கு அந்த பர்டிகுலர் ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அப்படின்னும் போது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்தவரே அடி வாங்காத குறையாக தான் வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசினார். அதை வந்து ஆங்கர் ரொம்பவே வார்னிங் பண்ணி வந்து பண்ண விஷயம் வந்து இந்த ஷோவில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஷோஸில் கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க, கிரிஞ்சாவோ பூமராவோ இல்லை மாதிரி ஒரு மாதிரி டாக்ஸிக்காவோ பேசும்போது, கோபிநாத் சார் ஷோலே ஆகட்டும், ஆரி சார் ஷோவில் இல்லை இப்போ இவர் ஆவுடையப்பன் ஷோலாம் கூட அவங்களோட ஷோ அப்படி பேசும்போது ஆங்கர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. வேணாம் இதுக்கு மேலே பேசாதீங்க, உட்காந்துருங்க. அப்புறம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஹர்ட் ஆவீங்க, சுற்றி இருக்கவங்கலாம் இது வந்து ஒரு பப்ளிக் ஷோ, ஸோ கான்ஷியஸாக பேசுங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க. ஒரு ஒரு சில ஷோலலாம் வந்து கோபிநாத் சார் ரொம்பவே ஹார்ஷாக வந்து நீங்கள் அடி வாங்காமல் இருக்கணும்னா தயவுசெய்து உட்காந்துருங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு. ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஷோ விட்டு வெளில போயிருங்க அப்படின்னு கூட ஒரு சில கண்டஸ்டன்ஸ்லாம் அனுப்புனதுலாம் கூட நடந்திருக்கு. இதெல்லாம் கண்டஸ்டன்ட் சைடு நடக்கும். ஐ மீன் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாக வரவங்க சைடு நடக்கும். இந்த சைடு அந்த சைடு 2 சைடு உட்காந்து டிபேட் ஷோவில். ஆனால் சீஃப் கெஸ்ட்டே வந்து வார்ன் பண்ண ஷோ அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ தான் நினைக்கிறேன். சீஃப் கெஸ்ட்டே வந்து பல்ப் வாங்கின கதை தான். கிட்டத்தட்ட பார்த்தா அவர் வந்து அங்கே கண்டஸ்டண்ட்டாவோ அதை பார்ட்டிசிபெண்ட்டாவோ வந்திருந்தாங்கன்னா அவரை வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுனால ஒரு வார்னிங்கோட இல்லை சார் எனக்கு பிடிக்கல நீங்கள் பேசுறது, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹாஷாக ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு மேலே அவர் பேசுறதை கான்ஷியஸாக பேசணுங்கிற மாதிரி வார்னிங் கிடைச்சாலுமே அவர் திருப்பி அதே மாதிரி தான் அது கண்டினியூ பண்ணார். அவர் யார், ஏன் அப்படி நடந்து இல்லை என்ன டாப்பிக்கில் அவர் அப்படி பேசினார் அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால தான் சொன்னேன் சீஃப் கெஸ்ட்டே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் கண்டென்ட்டாக மாறி இருக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஷோட டாப்பிக்கே வந்து காதல் வந்து வலியா வரமா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சைடு வலி அப்படிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க, ஒரு சைடு வரோம் அப்படிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ லவ் வந்து இது காலங்காலமாக நடக்கிற டிபேட் தான். ஒரு சிலருக்கு அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. இல்லை மேரேஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் அந்த மேரேஜ் கமிட்மெண்ட் வந்து ரொம்ப லவபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரேக்கப் ஒரு சிலருக்கு ஆயிருக்கலாம், அந்த பிரேக்கப் ஆனதுனால நல்ல லவ் ஒரு சிலர் கிடச்சிருக்கலாம். மேரேஜ் வந்து 10 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னும் போது இது ஒவ்வொருத்தருக்கான ஒரு 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 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸோட கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது ஆப்வியஸாக இருக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் 20 இயர்ஸ் பேக்கில் லவ்ங்கிற ஒரு வார்த்தையே வந்து தப்பாக பார்க்கப்பட்ட சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து ஓகே லவ் அக்செப்டபிள், ஆனால் அது ஜென்யூனாக இருக்கா, நிஜமான லவ்வாக இருக்கா, ட்ரூ லவ்வாக இருக்கா, இல்லை லஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற இடத்த நோக்கி போகும்போது அந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிற இடத்துலையுமே ஏன் லவ் உனக்கு டிசர்விங்கா, உன் லவ் எனக்கு டிசர்விங்கான்ற இடத்துல என்ன சொல்கிறது மேட் ஃபார் ஈச் அதருங்கிற அளவுக்கு அந்த லவ் இருக்கா அப்படிங்கிறதா கொஸ்டினாக இருக்குன்னும் போது, ஏன்னா லவ்ங்கிற பேரில் நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, டார்ச்சர் இருக்குது. ஆனால் அதையுமே லவ் டார்ச்சர் அப்படிங்கிற இடத்துல பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கான டாபிக் இருந்தது. ஐ மீன் அந்த வாரத்துக்கான டாபிக் இருந்தது. ஸோ வந்து லவ் வந்து வரமா வலியா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடும், நான் வந்து காலேஜில் வந்து 2 இயர்ஸ் வந்து லவ் பண்ண ஒருத்தனை, பட் ஆனால் அவனுக்கு வந்து நான் மாடலிங் பண்ணுறேன், ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவருக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அவரோட லவ் வந்து என்னோட கரியருக்கு சப்போர்ட்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே பேசி பிரிஞ்சுட்டோம். எனக்கு வந்து அதாவது அவரோடது என் மேலே ட்ரூ லவ்வாக இருந்திருந்தா என்னோட கரியருக்கோ என்னோட பேஷனுக்கோ அவர் சப்போர்ட் பண்ணணும். பட் ஆனால் 2 இயர்ஸ் லவ் பண்ண அப்புறமும் நீ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது பிடிக்கல, நீ மாடலிங் பண்ணுறது பிடிக்கல, இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் நீ இதை விட்டுறணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி அது போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அதனால ஜென்யூனாக சொல்லிச்சு, நான் வந்து எனக்கு அது ட்ரூ லவ்வாக தோணலை, எனக்கு வந்து அந்த லவ் மேலே ட்ரஸ்ட் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னது சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி டெசிஷன்ஸை தான் கேர்ள்ஸும் சரி எதர் பாய்ஸும் சரி நம்மளுக்கான ஸ்பேஸ் அந்த லவ் கொடுக்கல
அப்படின்னா, அந்த இடத்துல அது நிஜமாவே ப்ரொடக்டிவா இருந்தா ஓகே. பட் ஆனா ப்ரொடக்டிவா இல்லாம அவங்களுக்கான செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும் அது இருந்தா, இல்ல டாக்ஸிக்க காட்டணுங்கிறதுக்காக மட்டும் அது இருந்தா, "நீ வேலைக்கு போக்கூடாது, நீ இத பண்ணக்கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் நீ ஸ்டாப் பண்ணணும்." இல்ல அவங்க லவ் பண்ற பீரியட்ல தெரியும். அவங்களுக்கான பேஷன் என்ன, அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கான ட்ரீம்ஸ் என்னன்னு. அப்பல்லாம் எதுவும் சொல்லாம, அதுக்கப்புறம் மேரேஜ்ன்னு ஆனப்புறம் அந்த கண்ட்ரோல் பண்றதோ, இல்ல மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து இப்பல்லாம் ஓகே தான். ஆனா மேரேஜ்க்கு ஆனப்புறம் நீ இத ஸ்டாப் பண்று அப்படின்னு அப்படியே என்ன சொல்றது? அடிப்பாங்க. ஆனா, வலி தெரியாம அடிப்பாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம ரொம்பவே கான்ஷியஸா அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்குள்ள போனோம்னா, இந்த பொண்ணு அழகா சட்டிலா அது சொல்லுது. எனக்கு அந்த லவ் மேல ட்ரஸ்ட் இல்ல. அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல இதையே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வலி அப்படிங்க என்ன சொல்றது? அம் அ ஒரு ஒரு விதமா வந்து இது வந்து வலின்ற இடத்துல இந்த பொண்ணு சொல்லுது. வரோம் அப்படிங்கிற இடத்துல இன்னொருத்தர் சொல்றாரு. அவங்க ஒய்ஃபோ லவரோ மேபி. அப்போ சொல்றாங்க, அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எனக்கு குடுத்த பிரசாதமா நான் இவங்கள பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒய்ஃபையோ லவரையோ அவர் தூக்கி வச்சு பேசுறாரு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும், நீங்க வந்து பிரபஞ்சம் குடுத்த பிரசாதம் அப்படின்ற அளவுக்குலாம் தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். அகைன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா மஞ்சரி சொன்னது தான். நீங்க வந்து எங்கள போட்டு மிதிக்கவும் வேணாம், ரொம்ப சிங்கப்பெண்ணேன்னு வந்து குளோரிஃபை பண்ணவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்க வந்து ஒரேடியா டாக்ஸிக் அப்படிங்கிற இடத்துல டாமினேஷனுக்குள்ளேயே எங்கள கொண்டு வர வேணாம். அப்படியே தூக்கி வச்சு உங்கள நாங்க கொண்டாடுறோம். பிரசாதம், கடவுள், அப்புறம் பொறுமை, அப்படியே வந்து அன்பின் சிகரம் இப்படிலாம் வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடவும் வேணாம். ஒரு இடத்துல ஓகே என் ஒய்ஃப் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டா இருக்காங்க. இல்ல என் லவர் வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டா இருக்காங்க. ஒரு இடத்துல நான் பிரேக் ஆகும்போது எனக்கு ஃபுல் அவங்களோட மாரல் சப்போர்ட்டோ, இல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கிடைச்சது. அதனால எனக்கு வந்து அவங்க கூட ஒரு ரியல் லவ் இருக்கு. அந்த ட்ரூ லவ் இருக்கு எங்களுக்குள்ள. அந்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அது ஓகே. நீங்க வந்து பிரசாதம், கடவுள் அப்படிலாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு, இப்ப இந்த ஷோல பேசுனதுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டோ, இல்ல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வரும்போதோ, நான் உனக்கு அன்னைக்கு எப்படி ஒரு ரெகக்னிஷன் குடுத்தேன், ஒரு ஷோல ஒரு ரெகக்னிஷன் குடுத்தேன். இல்ல வந்து யார்கிட்டயுமே உன்ன விட்டு குடுக்காம தானே வெளியில பேசுற. அப்படி இருக்கும்போது நீ எனக்காக இத அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? எனக்காக நீ இத பொறுத்து போக மாட்டியா? அப்படின்னு சொல்லி காலம் ஃபுல்லா அந்த பொண்ண வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த மேனிபுலேட்டிங் அப்படிங்கிற இடத்துல, அத சொல்லி சொல்லியே வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அதுக்காக 10 விஷயத்த வாங்குறது அப்படிங்கிறதுமே ஒரு விதமான டார்ச்சர் தான். ஸோ நீங்க தூக்கி வச்சோ கொண்டாட வேணாம், மிதிக்கவும் வேணாம். யாருக்கு எந்த இடத்துல எது வேணுமோ அந்தந்த ஸ்பேஸ அந்தந்த டைம்க்கு கரெக்ட்டா குடுத்துட்டாலே வந்து இந்த லவ் வந்து நம்போ டாக்ஸிக்ன்னும் சொல்ல வேண்டாம். ரொம்ப வந்து அ ப டவுன் டூ எர்த் அப்படிங்கிற இடத்துக்கும் கொண்டு போ வேணாம் அப்படிங்கிற மாரி தான் என்னோட ஒப்பீனியன் இருக்கு நியூட்ரலா. ஸோ இந்த பொண்ணு இந்த விஷயத்துல இந்த டெசிஷன் எடுத்தது அந்த பொண்ணுக்கும் நல்லது, அந்த பையனுக்கும் நல்லது. அதாவது அந்த லவ் பிரேக்கப் பண்ணது 2 இயர்ஸ் காலேஜ் அந்த விஷயத்துல. இந்த பையன் வந்து இந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃபையோ லவரையோ தூக்கி வச்சு பேசுறது, இதே மாரி ஒரு லைஃப் ஃபுல்லா வந்து அவங்களுக்கான அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ குடுத்து பண்றாருன்னா ஓகே. ஆனா அந்த இம்பார்ட்டன்ஸ அவர் குடுக்குறாருன்றதுக்காக அவங்க ஒய்ஃப அத அட்வான்டேஜா எடுத்துக்க வேணாம். இல்ல இவரு இந்த வெளியில ஷோலலாம் இத குடுத்துட்டு, வீட்ல 4 செவுத்துக்குள்ள அத வச்சு யூஸ் பண்ணி இவருக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாருன்னா, அந்த இடத்துலயும் அந்த லவ் வந்து அக்செப்டபிள் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி இது 2 ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப சீஃப் கெஸ்ட்டா வந்த 2 பேர் என்னப்பா பண்ணாங்கன்னா, சீஃப் கெஸ்ட்டா 2 பேர் வந்தாங்க. அதுல லவ் குரு சத்யா அப்படிங்கிறவரு ஒருத்தரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் ஆல்ஃபிரட் ஜோஸ் நான் அவரோட நெறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவரோடதுமே நானு சோஷியல் மீடியால. ஸோ இவங்க 2 பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லவ் குருன்னா அவரு ஒரு சேனல் வச்சிருக்காரு போல. லவ் குரு அப்படிங்கிற மாரி ஒரு சேனல் வச்சு நடத்துறாரு. 5, 6 வருஷம் வந்து ரிலேஷன்ஷிப் கன்சல்டன்ட்டா இருக்காரு அப்படிங்கிற மாரி தான் அவருக்கான இன்ட்ரோ குடுக்குறாங்க. அவர் வந்தோனே சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து, "என்ன பிரதர் இப்படிலாம் பேசுறீங்களே!" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவர் சொல்றாரு, பார்ட்னர வந்து மென்டலா ஹர்ட் பண்ணணும். ஹர்ட் பண்ணா தான் அங்க ஒரு லவ் வரும். நீங்க ரியாலிட்டிக்குள்ள வாங்க. ரியாலிட்டில லவ் வேற மாதிரி. ஸோ நீங்க ஹர்ட் பண்ணி தான் அந்த லவ்வ காட்ட முடியும். அவங்கள அழ வைக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. அப்புறம் துப்பட்டா போடணும் நான் என்னோட பார்ட்னருக்கு சொல்லுவேன். அதான் அவரோட லவரோ, பார்ட்னரோ அவர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதா துப்பட்டான்னு யோசிச்சுக்கோங்க. அந்த ஷால் போடுறது போடணுமா? கேர்ள்ஸ் போட வேணாமான்னு இன்னுமே ஸ்டில் கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்க இடத்துல, அது அவங்களுக்கான ஆடை சுதந்திரம்னு நம்ம சொன்னாலுமே, அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அத யோசிக்கணும் அப்படிங்கிற மாரி, நம்ம வந்து இப்போ பழைய காலம் மாரி வந்து ஷால் போடணும், செய்யணும் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல டீ ஷர்ட் போடுறோம், மாடர்ன் ஷர்ட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது? அந்த ஷால் வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், ஆகலன்றது நம்ம டெசிஷனுக்குள்ள இருக்கு. ஆனா போட்டே ஆகணுன்றதுக்காக மேட்ச் ஆகாத ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போடணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கிற இடத்துல அப்ப டீ ஷர்ட் போட்டா எப்படி ஷால் போடுறது? அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரும். இல்ல மிடி போட்டா எப்படி ஷால் போடுறது? அப்படின்லாம் வரும். அப்படிங்கிற பட்சத்துல அது அந்த அவங்களுக்கான அது போடணும்னா அவங்க போடட்டும். போட வேணாம்னா போட வேணாம். அப்படின்ற இடத்துல அது இல்லாம, நான் ஏன் போட சொல்லுவேன் என் பார்ட்னர அப்படின்னு நான் ரீசன் சொல்லிடுறேன்ற மாரி ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி மைண்ட் வாஷ் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்?
அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஹவு கேன் யூ ஸ்பீக் லைக் திஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். அதுவும் ஒரு பப்ளிக் ஷோவில் அவர் சொல்கிற வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட பார்ட்னருக்கு நான் ஷால் போட சொல்லுவேன். ஆனால் வந்து எப்படி சொல்லுவேன், ஏன் சொல்லுவேன்ட்டு அந்த முழுசாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரீசன் அவர் சொல்கிறாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அதாவது ஷால் போட்டுட்டு போகிறது அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனு. ஷால் போடாமல் போனால் இது நிறைய பாய்ஸ்க்கோ இல்லைனா வந்து ஒரு விதமாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பொண்ணுங்களை பொருளாகவே பார்க்குற ஒரு அப்ஜெக்டாக பார்க்கக்கூடிய பாய்ஸ்க்கு அண்ட் மேல்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ஷால் போடாமல் போகிறது அப்யூஸ் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஷால் போடாமல் போனால், ஷால் போட்டு போனால் அதை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்ன ரீசன் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படி இருந்தது. அப்போ வந்து தப்பாக பார்க்குற அந்த மாதிரி ஆளுங்களையோ இல்லை அந்த மாதிரி கண்ணோட்டத்திலேயே அந்த பசங்களை வளர்த்த அந்த பேரண்டிங்கையோ தப்பு சொல்லாமல் நீங்கள் அகெயின் அந்த ப்ளேம் ஷிஃப்ட் மொத்தத்தையும் தூக்கின்னு வந்து பொண்ணுங்களை திருப்பி இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை வந்து இவர் வந்து இதில் வந்து ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு கன்சல்டண்ட்டாக 6-7 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு அது பப்ளிக் ஷோவில் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு எந்த மாதிரி விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க, எந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து ஆங்கருக்கே வந்து சமக்கம் வந்துடுச்சு. இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்க முடியாது. நீங்கள் இல்லை சார், நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து அந்த அந்த கன்சல்டண்ட்டாக இருக்கேன் 6-7 வருஷம், அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு திருப்பி ஆங்கர் அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது அப்போ ஆங்கர் சொல்கிறார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே ஹார்ஷாகவே வந்து ஆங்கர் சொன்னார். இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா லவ் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது ஷால் போட சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. மென்டலி வந்து லவ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பார்ட்னரை ஹர்ட் பண்ணால் தான் அந்த லவ்வை காட்ட முடியும். ஹர்ட் பண்ணி அழ வச்சு அதுக்கப்புறம் அந்த லவ்வை காட்டணும், அதுதான் சார் ரியாலிட்டி லவ் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கன்சல்டன்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அப்போ அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அந்த லவ் குரு அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஹர்ட் பண்ணி மென்டலி அவங்கள அழ வச்சு ஹர்ட் பண்ணால் தான் சார் லவ் வரும், அப்படி தான் சார் லவ்வை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்க டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னது துப்பட்டா நீங்கள் சொல்கிறது ஆல்ரெடி ஆங்கர் வந்து வார்ன் பண்ணிட்டார் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் என்ன சொல்கிறாரு, ஏன் சார் அப்படி பார்த்தா 7 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் அப்யூஸ் நடக்குது, அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா என்ன அர்த்தம், அப்போ 7 வயசு குழந்தை என்ன ஷால் போடணும், 70 வயசு பாட்டி எந்த பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து இதில் கோர்ஸ் நடத்துகிறீங்க 6-7 வருஷமாக அதை வந்து கோர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பேரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத தாட்ஸ்குள்ளேயும் இல்லை வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்சருங்கிற பேரில் இல்லை கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பேரில் எதையோ ஒன்று நீங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறது, இன்னைக்கான ஜென்ரேஷனுக்கோ 2K கிட்ஸுக்கோ வந்து நீங்கள் மைண்டில் என்ன மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயத்தை நீங்கள் ஃபீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, திருப்பி வந்து கேர்ள்ஸுக்கான விஷயம்னு வர பட்சத்தில் அவங்கள மட்டுமே ஷேல் போட சொல்கிறது, அவங்கள வந்து மென்டலி ஹர்ட் பண்ணி தான் நாங்கள் எங்கள் லவ்வை காட்டுவோம்னு நீங்கள் சொல்கிற உங்கள் டாக்ஸிக் பிஹேவியர்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவர் பேசினது. ஸோ ஆல்ஃப்ரெட் ஜோஸ் வந்து அவர் கேட்ட அந்த கேள்வி வந்து அப்போ 7 வயசு குழந்தை 70 வயசு பாட்டிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல ஆல்ஃப்ரெட் வந்து அவர் அழகாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சார். அப்போ வந்து இந்த இடத்துல அந்த ஒரு பொண்ணு ஷால் போட்டு போகலன்னா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் நடந்துக்குவாங்க, ரேப் பண்ணுற விஷயமா தான் அதை நடந்துக்குவாங்க, அந்த ஒரு அப்யூஸை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க ஷால் போடணும்னு சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்க மேல்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் மட்டன் தட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ஃப்ரெட் சொன்னார். ஒரு ஆம்பளை வந்து இன்னொரு ஆம்பளை மட்டன் தட்டக்கூடாது, ஆனால் அதுக்குன்னு ஜென்யூன் மேல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது நிஜமாங்க ஜென்யூன் மேல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் மாறிட்டு வருது. வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ சிஸ்டரோ அம்மாவையோ ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே சொசைட்டியில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய மேல்ஸ் இருக்க இடத்துல இப்படி ரிலேஷன்ஷிப்பு கற்றுக் கொடுக்குறேன் இல்லை 6-7 வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பொண்ணுங்களே மட்டன் தட்டுறீங்க, ஆப்போசிட்டில் இருக்க ஜென்ஸையும் மட்டன் தட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி புரிதலில் வந்து அப்போ அந்த கோர்ஸை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஃபீட் பண்ணுவீங்கன்னு யோசிக்கும் போது இந்த ட்ராப்குள்ளே எத்தனை யங்ஸ்டர்ஸ் மாட்டியிருப்பாங்க, எத்தனை வந்து இந்த காலத்து பசங்க மாட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அவங்க மைண்டு வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கான மைண்டு ஹெல்த்தியாக வேலை செய்யும் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாருன்னா, லவ் வந்து இப்போ இதே மாதிரி இதை ப்ரூஃப் பண்ணுற வகையிலே அந்த சைடு வந்து பார்ட்டிசிபென்ட் சைடில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃபை வந்து நான் அடிச்சிருக்கேன் சார், ஒரு நாள் கோவத்தில் அடிச்சிட்டேன், ஹெல்மெட்டை வச்சு கூட அடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் என் ஒய்ஃப் என் கூட தான் சார் இருக்காங்க, அவங்க என் மேலே லவ் காட்டுறாங்க சார். இப்போ என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ எங்களுக்குள்ள சண்டை வர்றதில்ல, பட் ஆனால் நான் அவளை அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன், ஹெல்மெட் வச்சுலாம் அடிச்சிருக்கேன், ஆனாலுமே அவன் என் கூட இருக்கானா, இதுதான் சார் ட்ரூ லவ்னு இந்த சைடு வந்து ஒருத்தர் பார்ட்டிசிபென்ட் சைடில் ஒருத்தர் பேசுகிறாருன்னு போது ஆங்கருக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவர் வந்து சொல்கிறார், என்ன சார் சொல்கிறீங்க, அடிதடின்னு சொல்கிறீங்க, அடிச்சிருக்கேன்னு ஒரு பப்ளிக் ஷோவில் வந்து சொல்கிறீங்க, இதை நீங்கள் வந்து பெருமையாக வேறு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி
ஆள் நீங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி லவ் குருன்ற பேரில் இந்த மாதிரி ஆளுங்களோட வீடியோஸ் பார்த்தோ, இந்த மாதிரி ஆளுங்களோடத தாட்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இது நம்ம வந்து 1, 2 கேஸ் இந்த மாதிரி பார்க்குறோம். கண்டஸ்டன்ஸாக பார்ட்டிசிபென்ட்ஸாக நம்மளுக்கு இப்போ தெரியுது. ஆனால் அவரோட வீடியோஸ் அந்த லவ் குரு அப்படிங்கிறோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க. இதுக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா மேல். அதாவது இவரோட லவ் குரு அப்படிங்கிறோடது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரோட சேனல் லவ் குருன்ற மாதிரி இருக்குது. அவர் அதில் ட்ரிபிள் எக்ஸ்ன்ற அவரோட பேர் வந்து சத்யா. பட் ஆனால் ட்ரிபிள் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு சேனல் ஆரம்பித்து எதுவும் பண்ணிருக்கார் போல இருக்குது. ஆனால் அதே மாதிரி லவ் குருன்ற மாதிரி நிறைய பாட்காஸ்ட் வந்து நானுமே 7-8 வருஷம் முன்னாடிலாம் கேட்டிருக்கேன். அது இவரா இல்லை வேற ஒருத்தரானா எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதில் வந்து நிறைய வந்து இந்த ரகசிய சிநேகிதியே, அதுக்கப்புறம் லவ் குரு, அந்த மாதிரி நிறைய பேரில் நிறைய சேனல்ஸில் பாட்காஸ்ட்லாம் ஸ்டார்டிங்லாம் போகுதுன்னும் போது இவர் எந்த கேட்டகரியை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சோஷியல் மெசேஜ் சொல்கிறோங்கிற பேரில் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தப்பான மெசேஜஸை நம்ம வந்து கன்வே பண்ணும்போது அது வந்து சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. அதில் நம்மளுக்கு ஒரு காலத்தில் இன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்காத இருந்தது. இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டேஞ்சர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு புரியாமல் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி தப்பான தாட்ஸுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அப்போ சொசைட்டி வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான சொசைட்டியாக கொண்டு போகிறோம்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கவங்களே இந்த மாதிரி தாட்ஸை வந்து ஃபீட் பண்ணும்போது எதை கற்றுக்கணும், எதை கற்றுக்க வேணாம், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை புரிஞ்சிக்கணும், எதை எந்த வகையில் புரிஞ்சிக்கணும்னு தெரியாமல் பார்க்குற இன்னைக்கான ஜென்ரேஷன்ஸோ இல்லை அந்த யங்ஸ்டர்ஸோட மனநிலைமையோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதில் ஆப்போசிட்டில் ஒரு சொல்கிறார், என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன், ஹெல்மெட்டில் அடிப்பேன், ஆனால் அவன் என் கூட இருக்கா அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல அடிச்ச அந்த ஆம்பளை குறை சொல்லவா, இல்லை அந்த அடியை அடிச்சுட்டு அது ஒரு ஷோவில் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இதை அக்செப்ட் பண்ணிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்கள சொல்லவான்னு தெரில. ஓகேங்க, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம். ஒரு 2-3 நாளைக்கு பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதெல்லாம் கூட இருக்கிற சகஜம். பட் ஆனால் அடிக்கிறது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆணும் பொம்பளை அடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஒரு ஆம்பளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. 2 பேருக்குமே ஈக்குவலாக அந்த இடத்துல ஹியூமன் பீயிங் அண்ட் ரெஸ்பெக்ட் 2 பேருக்குமே தேவை அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த லவ் குரு அப்படின்ற ஒரு சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற விஷயத்துலலாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரீங்க? ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நீங்கள் அனிமல் மாதிரி படங்களோ, அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி மாதிரி படங்களோ பார்க்கும்போது அதில் விஜய் தேவர்கொண்டா ஆகட்டும், அனிமலில் நடித்த அந்த ஹீரோவாகட்டும், நீங்கள் டாக்ஸிக் மேஸ்குலானிட்டியை தான் அங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அது வந்து லவ்வுங்கிற பேரில் நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் அந்த அர்ஜுன் ரெட்டியில் அது லவ்வுங்கிற பேரில் தான் அந்த பொண்ணு அவர் அப்படி பண்ணுவார் செய்வார். அதுக்கப்புறம் அது லவ்னு ஒரு பேர் வைப்பார். அதுக்கப்புறம் அனிமல்லையுமே வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அவர் வந்து அப்படி நடந்துட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு அஃபேரை கூட வச்சுட்டு வருவார். அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, அவங்க ஒய்ஃப் பேர் அந்த ரேஷ்மா சம்திங் நினைக்கிறேன், அந்த கேரக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை. கேட்பாங்க, ஒரு அஃபேரை ஒன்று வச்சுட்டு வந்து அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது இந்த மாதிரி பண்ண தப்பு இல்லையானும் போது அதுக்கு ஒரு ரீசன் சொல்வார். இல்லை, ஒரு ஸ்பையாக எனக்கு தெரிஞ்சா அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக நான் அந்த ஒரு அஃபேரை வச்சுட்டு வந்தேன், மற்றபடி உன்னை ஏமாற்றணுங்கிறதுக்காக இல்லைன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துல என்னவா ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ ஒரு அஃபேர் வச்சுட்டு வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது ஒரு பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ விடாமுயற்சி படத்தில் வந்து அஜித் சார் வந்து ஜென்யூனாக வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அதனால் டிவோர்ஸ் கேட்குறாங்க. டிவோர்ஸ் கேட்குற பட்சத்தில் சரி ஓகே டிவோர்ஸ் கொடுக்குறான்னும் போது போகும்போது தான் அந்த கதை போகுதுன்னும் போது இப்போ அந்த படத்தை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக என்னவா இருக்குது? நீங்கள் வந்து அஜித் சார் ஒய்ஃபாக வந்த த்ரிஷா அஃபேர் வச்சுக்கிட்டது தப்பா, இல்லைனா ஒரு பொண்ணு அஃபேர் வச்சுக்கிட்டான்னு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்கிற இடத்துல அது ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா அந்த ஹானஸ்ட்டாக அந்த ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓகே டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற இடத்துல அந்த ஹஸ்பண்டாக அதை புரிஞ்சுக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது வந்து 7-8 வருஷம் அவங்களுக்குள்ள அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ண கப்புள்ஸ் அப்படிங்கிற இடத்துல டேரக்டர் அதை அழகாக சொல்ல வர இடத்துல ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணி அந்த பையன் அதை ஏற்றுக்கிறதுல அந்த ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேனாக வந்து அஜித் சார் அந்த ரோலை ப்ளே பண்ணாருன்னா உங்களுக்கு அஜித் சார் அந்த ரோலை ப்ளே பண்ணதான் பிடிக்கலையா? இல்லைனா வந்து அஜித் சார் ஒய்ஃபா த்ரிஷாவோ இல்லை வேறு யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணு அதை பண்ணிவிட்டு ஒரு ஆம்பளை அதை ஒத்துக்க முடியாது. அது எப்படி அஜித் சாரே ஒத்துக்குவார்? தலை ஒத்துக்குவார். தலை படத்தில் எப்படி நீங்கள் விற்கலாம்? தலையை அவாய்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட அந்த பொண்ணு அஃபேர் இருக்குன்னா அந்த பொண்ணே ஒத்துக்குதுன்னா அதுக்குன்னு அந்த பொண்ணு செஞ்சு சரியாயிடுமா நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல அஜித் சாருன்றதே கிடையாது. அங்கே ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பொண்ணுக்கான விஷயத்தில் அவளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு விஷயம் தப்பு நடந்துடுச்சு, இல்லைனா அவர் ஒரு அஃபேரில் அந்த அஃபேர் தப்பு உண்மையாக போயான்னு கூட டேரக்டர் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அதை ரிவீல் பண்ணுற பிரகாஷ்ன்ற கேரக்டரோடவே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல மேபி இவங்களுக்கான ஸ்பேஸை இவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ டைவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் போகும்போது எனக்கான ஸ்பேஸை நீ கொடுத்துரு, அப்போ வந்து என் மைண்ட் இவ்வளோ டிஸ்டர்பாக
தொடர்பாக இருக்குன்னு சொல்கிற விதமாக கூட அந்த டேரக்டர் கொண்டு போயிருக்கலாம். அப்படி ஒரு அஃபேர் இருந்ததா இல்லையான்றது கூட நம்மளுக்கு அவங்க சொல்லலை. இது டேரக்டர் அவரோட இன்டர்வியூஸ்லுமே சொல்லியிருப்பார். இது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட நாங்கள் ரிவீல் பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண விரும்பலை. ஏன்னா இது அஜித் சாரே சொல்லியிருப்பாரா அந்த ஒரு டிஸ்கஷன் பீரியடில் அவர் சொல்லியிருப்பாரு, இதை ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம் ஃபேன்ஸ்க்கு, அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுதோ அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம். ஒரு வேளை அந்த அஃபேர் பொய்யா இருக்கலாம், இல்லை நிஜமாக இருந்துமே அந்த ஹஸ்பண்ட் அதை அக்செப்ட் பண்ணுறதா இருக்கலாம், இது அது அவங்க 2 பேருக்குமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிதலாக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவையோ அவங்களே அதை எடுத்துக்கிட்டோம், அவங்ககிட்டயே இதை விட்டுறலாம், ஸ்பூன் ஃபீட் பண்ண தேவையில்ல அப்படின்னு வந்து அஜித் சார் தான் அந்த டெசிஷனை எடுத்ததாகவே வந்து டைரக்டர் சொல்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு அனிமல் படத்தில் அந்த அந்த அவர் வந்து இன்டென்ஷனாக அதை பண்ணிட்டு வந்து அதை நீ புரிஞ்சுக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ப வைக்கணும் போது அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அஜித் சார் படத்தில் ஒய்ஃபாக வர கேரக்டரில் த்ரிஷா மேடம் அது ஹானஸ்ட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன் அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்குமே அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியுது. அதனால தான் டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது லாஸ்ட்டில் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் 2 பேரும் ஒன்றா சேர்க்குதுன்னா ஒருவேளை அந்த அஃபேர் பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அது அவங்க 2 பேருக்குள்ளே சம்மந்தப்பட்டது. இதை ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்ம வந்து கேரக்டர் அஜித் சார் ரோலையுமே த்ரிஷா மேடமுமே பார்க்கறது அங்கே விஷயம் இல்லை. அது ஒரு ஜஸ்ட் லைக் த நிஜம், அது சொல்லியாச்சு மாஸ் படம் அது கிடையாது அப்படின்னு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அது அவங்களுக்குள்ளே இருக்க புரிதல், அதில் தப்போ சரியோ அவங்க தான் அதில் டெசிஷன் மேக்கர்ஸ். அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்மளால் ஏன் பார்க்க முடியல அந்த படத்தை அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கேயுமே லவ் வந்து வலியா வரமா அப்படின்ற டாபிக் உள்ள வரும்போது நான் அடிச்சுட்டேன் செஞ்சுட்டேன் ஆனாலும் அவள் என் கூட தான் இருக்கா, அவளுக்கு வந்து அடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா மேல்னு எதை சொல்ல வரீங்க? டாமினேட் பண்ணுறதையும் டாக்ஸிக்காக இருக்கிறதையும் இல்லைனா இந்த டாக்ஸிக் மேஸ்குலானிட்டி தான் நீங்கள் ஆல்ஃபா மேல்னு சொல்ல வரீங்களா? ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறது வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டி. அந்த ஆண் வந்து தன்னையும் பார்த்துக்கிட்டு தன்னை சேர்ந்தவங்களையும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இல்லை சொசைட்டியில் தன் கூட சுற்றி இருக்கவங்களையுமே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா மேல். இதை வந்து அவர் ஃபினான்ஷியலாகவும் பண்ணலாம், மாரலாகவும் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கான சொசைட்டியில் ஆல்ஃபா மேல் எப்படி இருக்குன்னா ரக்கடாக இருக்கணும், டாமினண்ட்டாக இருக்கணும், அப்புறம் வந்து அப்படி அடித்து பேசுகிற ஒரு ஆம்பளே தான் வந்து ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க படம் டிராகன் படத்துலையுமே ஐ லவ் பேட் பாய்ஸ்னு அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கே சொல்லுது. அப்படின்னும் போது அது வந்து லவ் பண்ணுற இடத்துலையோ அந்த ஏஜ் குரூப்கே இருக்க அந்த ஒரு டீனேஜ்லையோ 25 இயர்ஸ்குள்ளேயோ மேபி அது வரலாம். ஆனால் லைஃப்னு வர இடத்துல அந்த ரக்கட் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஒரு சில இடத்துல அது எக்ஸ்ட்ரீம் கேசஸாக போகும்போது வந்துட்டு ஓகே அடிதடி வரைக்கும் போகுது செய்யுதுன்னா அது ரொம்ப ரேர் சினாரியோ தான். பட் ஆனால் இன்னைக்கான சொசைட்டியில் வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுற ஜென்ஸை தான் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். அந்த ரக்கடுங்கிறது எங்கே பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் கெத்தா காலரை தூக்கி விட்டு சண்டை போடுவான். ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா போதும் அவன் பூந்து விளையாடுவான். அப்படின்னா அது படத்தில் வேணால் மாஸ் ஹீரோவாக காட்டுறதுக்கு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு ஓகே. ரியல் லைஃப்பில் தேவையில்லாத சண்டையை இழுத்து விட்டால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு ஜென்டில் மேனுக்கு தெரியும், ஒரு ஆல்ஃபா மேலுக்கு தெரியணும். ஆக்சுவலி ஆல்ஃபா மேல்னா அதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த பிரச்சனையை 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் செட்டில் பண்ணணும், ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், 2த்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். அப்போ அதுதான் ஆல்ஃபா மேலே தவிர அந்த லீடர்ஷிப்ன்றது நம்மளுக்கான ஸ்பேஸையும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுத்து அவங்களையுமே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரதான் லீடர்ஷிப்பே தவிர நான் இந்த விஷயம் இந்த ஃபேமிலிக்காக செய்கிறன்றதுக்காக என் கண்ட்ரோல் எல்லாரும் வந்துடணும் கண்ட்ரோலில் எடுக்கணுன்றது லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அப்போ அது லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதப்போ நீங்கள் ஆல்ஃபா மேலுக்கு ஒரு தப்பான டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், ஒரு 4-5 சிஸ்டர்ஸ் கூட ஒரு பிரதர் போறாரு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் ஒரு 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட லேடிஸ் கூட ஒருத்தர் போறாரு, அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை பையனோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ கூட போறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2-3 பாய்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணி ஜஸ்ட் லைக் இடிச்சுட்டு கூட போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ரக்கட் பாயா இருக்கிறவங்க இழுத்து வச்சு ரோட்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணே வேணாங்க பிரச்சனை வேணாம் விட்டுருப்பா அப்படின்னு அவங்க அம்மாவோ அக்கா தங்கச்சியோ சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு விட்டுடலாம். அது எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையா போகும்போது போலீஸ் அப்படி இப்படின்னு போகிறது வேற. ஆனால் நிறைய இடத்துல அது ஜஸ்ட் லைக் சரி ஓகே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடலாம். இல்லைனா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னா ஜெனுவனாக எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? ஓகே கூப்பிட்டு வச்சு பிரதர் நீ இப்படி செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டும் போயிடலாம். ஆனால் ஒரு சில இடத்துல அது வேற எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது போலீஸ் கேஸ்னா அது வேற, அதை சொல்லாது ரொம்ப ரேர் சினாரியோ. ஆனால் முக்கால்வாசி இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு அப்போ மேபி அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் கூட வந்திருக்கலாம். நான் வந்து சாரி கட்டிட்டு வர சொன்னல, ஷால் போட்டு வர சொன்னல, மாடர்ன் ட்ரெஸ் போட வேணான்னு சொன்னல, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் அவன் இடிச்சுட்டு போனான், நீ அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால அவன் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போனான், நீ நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தீன்னா வந்துட்டு இது நடந்திருக்காது அப்படின்னு ஒரு ஆம்பளை அந்த இடத்துல சொன்னா அது வந்து அல்ஃபா மேல் கிடையாது. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணே டவுனாக இருந்தாலும் அந்த பொண்ணே வந்துட்டு சே நான் இப்படி நீ ஆல்ரெடி சொன்னேன் நான் கேட்கல இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் மேபி அதனால அவன் இடிச்சுட்டு போயிருப்பான் அதனால கமெண்ட் பண்ணியிருப்பான் கூட. அந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா மேல் என்ன பண்ணணும் அப்படின்னா
இல்லைம்மா அது அதனால காரணம் இல்லை, நான் உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்ன்றதுனால சொன்னேன், மற்றபடி இந்த ரீசனுக்காக சொல்லலை. இப்போ நீ எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அவன் வந்து புத்தி கெட்டு போய் ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது உன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணே டவுன் ஆனாலும் அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணி இது உன் மேலே தப்பு கிடையாது, சொசைட்டியில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ 1 2 இப்படி நடக்க தான் செய்யும், அதுக்காக நம்ம வந்து டவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை, தப்பு இங்கே உன் மேலே கிடையாது, அந்த பசங்களை வளர்த்த அந்த வளர்ப்பு அந்த பேரண்டிங் மேலேயோ இல்லை அவங்க புத்தி கெட்டு போய் திரியிற அந்த ஒரு சர்க்கிள் மேலே தானே தவிர இது உன் மேலே தப்பு கிடையாது, இது நீ ட்ரெஸ் பண்ணதுனால வந்த விஷயம் கிடையாது, உன்னோட பிஹேவியர்னால வந்த விஷயம் கிடையாது, அவங்களோட பிஹேவியர் ஒஸ்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு அண்ணனா நான் இதை சொல்கிறேன், நீ இதை மைண்டில் வச்சுக்காத, இதோட விட்டுடு, பெருசுப்படுத்தாத. அதாவது பெருசுப்படுத்தாத மீன்ஸ் நீ வந்து இதை வந்து மைண்டுக்குள்ளே போட்டு பெருசாக யோசிக்காத, அடுத்த வேலையை பாரு, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயித அப்படின்னு சொன்னால் அதுதான் அல்ஃபா மேல், அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த இடத்துல இழுத்துட்டு போய் சண்டை போடுறதும் விஷயம் கிடையாது. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிருந்தா இது நடந்திருக்காதுல்ல, நான் வந்து வேலைக்கு போகாதன்னு சொன்னேன், நீ நைட் 10 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வந்தேன், அதனால தான் பக்கத்து வீட்டு பையன் உனக்கு கிண்டல் பண்ணான் அப்படின்னு சொல்கிறது அல்ஃபா மேல் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வரீங்க அல்ஃபா மேல் அப்படிங்கிற இடத்துல எனக்கு புரியல. இந்த லவ் குரு அப்படிங்கிறவர் அப்படி தான் சொல்கிறார், கண்ட்ரோல் எடுக்கணும் சார், நம்ம சொன்னால் அவங்க வந்து ஏன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து அப்படி இருக்கிறவங்கள தான் சார் பிடிக்கும், அப்படி தான் மென்டல் டார்ச்சர் பண்ணி ஹர்ட் பண்ணி அந்த லவ்வை சொல்ல முடியும் சார் அப்படின்னா நீங்களே அடிப்பீங்க, அப்புறம் நீங்களே வந்து சமாதானப்படுத்தினா அது லவ், அது பேர் அது டாக்ஸிக்னு அந்த பொண்ணுக்கு புரியாத வரைக்கும் அது லவ், டாக்ஸிக்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு யார் வந்து அவரை சஜஸ்ட் பண்ணாங்களோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு செம்ம ஆப் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்த டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ் அவரது நான் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன், இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். அவர் ஜென்யூனாக அவர் கேட்ட கேள்விலாம் அந்த 70 வயசு 7 வயசு குழந்தைங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை சொசைட்டி கொடுக்கணும்னு யோசிச்சு கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த இன்டென்ஷன்லேயே போய் ஜனங்க கிட்ட சேரணுமே தவிர நீங்கள் ஒரு ஹிடன் அஜெண்டாவாக உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு பொண்ணுங்க அப்போ நீங்கள் அந்த லவ் குருன்ற என்ன சொல்ல வர்றாரு, திருப்பி திருப்பி பொண்ணுங்களை வந்து கண்ட்ரோலில் தான் வைப்போம், டாக்ஸிக் மேஸ்குலானிட்டி தான் காட்டுவோம், இல்லைனா பொண்ணுங்க காலங்காலமாக இப்படி இருக்காங்கன்னா இப்படி இருக்கிறதா அவங்களுக்கு சேஃப்னா அப்போ எதிர்க்க திருந்த வேண்டியவங்க யார்? ஆம்பளைங்க திருந்தணுமா, இல்லை அந்த மாதிரி ஆம்பளை பசங்களை வளர்க்குற பேரண்டிங் திருந்தணுமா, இல்லை காலங்காலமாக பொண்ணுங்களை பொத்தியே வச்சுட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் பொத்தி வைக்கிறோன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக பொத்தி வைக்கிறேன்னு சொல்கிற இடத்துல எனக்கு ஒன்று தோணுது, நீங்கள் காலங்காலமாக சமைக்க கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் பரதநாட்டியம் அந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறேன், ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஒரு கரண்டி பிடிக்க அதாவது கரண்டி அதை சமைக்க சாம்பார் வைக்க கற்றுக்கோ, இது கற்றுக்கோ, கல்யாணத்துக்கு தேவை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு இன்னைக்கு பொண்ணுக்கு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான சேஃபர் சைடுக்கா ஒரு என்ன சொல்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுங்க, கராத்தே கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கான சேஃபர் ஜோனை அவங்களே உருவாக்கிக்கிறதுக்கான சூழ்நிலை கற்றுக் கொடுங்க. அந்த சூழலை நீங்கள் உருவாக்குனாலே அவங்க படிப்பை சொல்லி கொடுத்து நீங்கள் மென்டலாக அவங்கள ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்க, அது ஓகே. பட் ஆனால் அதே சமயத்தில் படித்தவங்களோ படிக்காதவங்களோ எந்த பொண்ணுங்குமே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே வெளியில் தனியாக போகிறதுக்கோ இல்லை ஒரு சில இடத்துல அவங்களே டெஃபெண்ட் பண்ணி காப்பாற்றிக்கிறதுக்கோ தேவையான ப்ரொடெக்ஷனை கற்றுக் கொடுங்க. பொத்தி வளர்க்குறோன்னு சொல்லாதீங்க, அந்த ப்ரொடெக்ஷனை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ அந்த இடத்துல கரண்டி பிடிக்க கற்றுக் கொடுக்கறத விட கராத்தே கற்றுக் கொடுங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுங்க. என் பொண்ணு எங்கே போனாலும் அவள் சேஃப் பண்ணிக்குவா, என் தங்கச்சி எங்கே போனாலும் அவளுக்கு தேவையானது அவள் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு தைரியத்தை நான் கொடுத்துருக்கேன்றதை விட அந்த தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்ட்ஸ் அவளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அவள் சாம்பார் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவள் தன்னைத்தானே பாதுகாக்கிற அந்த விஷயத்தை அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து பொண்ணுங்களை கொண்டு வரணுமே தவிர அதை விட்டுட்டு ஷால் போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷால் போடாதனால தான் அப்யூஸ் நடக்குது, ட்ரெஸ்ஸிங் இப்படி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே வெளில போகாதீங்க, தனியாக வந்து நைட் டியூட்டி போகாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணுறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.